Hello viewers, welcome to Revadi's Tamil Kitchen. Revadi's Tamil Kitchenல இன்னைக்கு தயிர் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வடைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். பட்டாணி பருப்பு வந்து 1 கப் எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். ரொம்ப நேரம் வந்து பருப்பு ஊறிட்டா வந்து வடை போடும்போது எண்ணெய் இழுத்துரும். அதனால ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், சின்னதா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, தோல் உரிக்க வேணாம், அப்படியே தோலிலே போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லி, உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ ஃபர்ஸ்ட் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமா பருப்பு எடுத்துருக்கனால மிக்சியிலே அரைச்சிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பருப்பு போட்டு ஒரு சுத்து மட்டும் விடுங்க. ஒரு சுத்து விட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாம் சேர்த்திருங்க. உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்திருங்க. இதெல்லாம் சேர்த்து சும்மா ஒரு 5 செகண்ட் அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது. பருப்பு வந்து அரைச்சி வேற பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி திதிப்பியாக இருக்கணும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, மல்லி, 3 மிளகாய் சொல்ல மறந்துட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு அரைக்கும் போது தண்ணி எதுவும் விட்டுற வேணாம். ஊற வச்ச இந்த ஈரப்பதத்திலே வந்து பருப்பு நல்லா அரைஞ்சிரும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். வடை வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து உருட்டிக்கோங்க. இதே போல எல்லாமா உருட்டி வச்சிடலாம். வடை செய்ய பருப்பு உருட்டிட்டோம். இப்போ இது வந்து எடுத்து உள்ளங்கையில லைட்டா தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப தட்ட வேணாம், லைட்டா தட்டினா போதும். இதே போல எல்லா வடையும் தட்டி போட்டுருங்க. மெதுவாக ஒவ்வொரு வடையை திருப்பி விடுங்க. எல்லா சைடும் நல்லா வேகணும். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சா உள்ளே வேகாமல் போயிடும், மேலே கருகிடும். வடை வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு, எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிட்டு எடுத்துருங்க. எடுத்து பிளேட்ல மாத்திருங்க. வடை செஞ்சு எடுத்துட்டோம். 10 வடை எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் தயிர்ல மோர் கடைஞ்சு வச்சிருக்கேன். நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். அதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சுட்டு வச்சிருக்க வடை இதில் சேர்த்திடலாம். வடை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு சேர்த்திடுங்க. மோர்ல வடை வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். மெதுவடையா இருந்தால் சீக்கிரம் ஊறிடும். கார வடைங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மெதுவடையை விட கார வடையில் தயிர் வடை செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறிட்டோம். மோரில் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இன்னொரு கப்பில் கெட்டியாக தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு
இதில் இருக்க மோரை கொஞ்சமாக இதில் ஊற்றிடுங்க. அடுத்ததான் மோரில் ஊறி இருக்க வடையை எடுத்து தயிரில் சேர்த்திடுங்க. தயிர் சேர்த்து உள்ளே ஊற வச்சிட்டோம். அது மேலே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இன்னும் 1 hour நல்லா ஊறட்டும். வடை நல்லா ஊறினா தான் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். வடை தயிரில் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பரிமாறலாம். ஊறி இருக்க வடையை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நிறைய தயிர் ஊற்றிக்கோங்க. அடுத்ததான் மேலே கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்ததான் மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக கார பூந்தி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டான தயிர் வடை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.